மக்களே, இன்று நாம் திருக்குறள் 431ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள குற்றங்கெடுதல் அதிகாரத்தின் முதல் குறள். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார், பெருக்கம் பெருமித நீர்த்து. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், மனதில் நடக்கும் சினமும் சிறு கோபமும் இல்லாதவரே அதிகம் வளர்ச்சி பெறுவார் என போதிக்கிறது. அதனால் பெருமையாலோ அல்லது சோர்வோ இல்லாமல் எப்போதும் வெற்றியை அடையலாம். இந்த குறள் முக்கியமானது ஏனென்றால், மனிதன் தனது மனநிலையை கட்டுப்படுத்தி சுற்றியுள்ளவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருந்தால் சமூகமும் முன்னேறும். உதாரணமாக, ஒரு தலைவருக்கு தனது பதவி உயர்வு பற்றிய பெருமை இருந்தால் மக்களை அடக்கி கெடுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர் பெருமையற்றவராக இருந்தால் மக்கள் நலன்களை முதலில் கருதுவார் மற்றும் நாட்டை மேம்படுத்துவார். இன்னொரு உதாரணம், பள்ளி ஆசிரியர் தன்னுடைய திறமை பற்றிய பெருமை காட்டாமல் மாணவர்களின் கேள்விகளை பொறுமையுடன் கேட்டு அவர்களை வளர்த்தால் மாணவர்கள் நம்பிக்கையுடன் வளர்த்துக் கொள்கிறார்கள். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் சிறிய சண்டை, துன்பம், வெறுப்பு ஆகியவற்றை நீக்கி அமைதியான ஒற்றுமை உருவாகும். அதன் மூலம் வேலை, குடும்பம், சமூகங்களில் முன்னேற்றம் காணப்படும் என்று நம்பலாம். அதனால் எப்போதும் சினம் மற்றும் சிறுமையை விட்டு வெளியேறி வயிற்றில் பெருமை, உன்னதம் இல்லாமல் வாழ வேண்டும். இதுவே இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார், பெருக்கம் பெருமித நீர்த்து. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.